இது பெண்களுக்கு கர்ப்பப்பையில இருக்கக்கூடிய நீர்க்கட்டி பிரச்சனை சரியாக இந்த பயத்தை சாப்பிட்டாலே போதுமா? ஆமாங்க, இப்ப நீங்க பாக்குற அந்த செடியில இருக்கிற அந்த பயத்தோடைய பேர் தான் சப்பாத்தி கள்ளி பழம். இந்த சப்பாத்தி கள்ளி செடி வெயில் காலத்திலையும் வறட்சியை தாங்கி வாயக்கூடியது. அதனால அந்த சப்பாத்தி கள்ளி பயத்தை வெயில் காலத்துல சாப்பிட்டாக்கா நமக்கு உடல் சூடு கூட குறையும். குறிப்பா அந்த சப்பாத்தி கள்ளி பயத்தை பெண்கள் சாப்பிட்டாக்கா அவங்களுக்கு கர்ப்பப்பையில இருக்கக்கூடிய நீர்க்கட்டி பிரச்சனை கூட சரியா போயிடும். அது மட்டும் இல்லாம கர்ப்பிணி பெண்கள் எல்லாமே இந்த சப்பாத்தி கள்ளி பயத்தை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தாக்கா அவங்களுடைய குழந்தை கூட ரொம்ப செகப்பா பிறக்கும் சொல்லிட்டு எங்க தாத்தா பாட்டி சொல்லியிருக்காங்க. உண்மையை சொல்லணும், அந்த சப்பாத்தி கள்ளி பழம் சாப்பிடுறதுக்கு இனிப்பும் புளிப்பும் கலந்த மாதிரி இருக்கும். நீங்க யாரெல்லாம் அந்த சப்பாத்தி கள்ளி பழம் சாப்பிட்டிருக்கீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் உங்களுக்கும் இந்த சப்பாத்தி கள்ளி பழம் வேணும்னாக்கா உடனே ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணி ஆர்டர் பண்ணுங்க. ஏதோ எங்களால முடிஞ்சதை பறிச்சு உங்களுக்கு கொரியர்ல அனுப்பிச்சு வைக்கிறோம். முதல்ல அந்த சப்பாத்தி கள்ளி பழத்தை சாப்பிடுறதுக்கு முன்னாடி அந்த பழத்தை எடுத்து இது மாதிரி பாறைகளில தேய்ச்சி அது மேல இருக்கிற முள்ள எல்லாத்தையும் எடுத்துடணும். அதுக்கப்புறம் அந்த சப்பாத்தி கள்ளி பழத்தை எடுத்து உரிச்சு சாப்பிட்டாக்கா அதோடைய டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கும். இந்த சப்பாத்தி கள்ளி பழத்தை ஆண்கள் விரும்பி சாப்பிட்டாக்கா உங்களுக்கு விந்தணுக்கள் எண்ணிக்கை கூட அதிகரிக்கும். முக்கியமா அந்த பயத்தை நம்ம சாப்பிடுறதால நமக்கு இதய துடிப்பு சீராகி மாரடைப்பு பிரச்சனை கூட வராது. அது மட்டும் இல்லாம சின்ன பசங்களுக்கு இந்த சப்பாத்தி கள்ளி பயத்தை சாப்பிட சொல்லி கொடுத்தாக்கா அவங்களுக்கு செரிமான பிரச்சனை சீராகி மலச்சிக்கல் பிரச்சனை கூட வராது. இது மாதிரி நானும் எங்க பசங்களும் பறிச்ச சப்பாத்தி கள்ளி பயத்தை எல்லாத்தையுமே சாப்பிட்டோம். கடைசியா அந்த பயத்தை சாப்பிட்டதுக்கு அப்புறம் எங்களுடைய வாயும் நாக்கும் நல்லா சிவப்பா மாறிடுச்சு. அப்புறம் உங்களுக்கும் இந்த சப்பாத்தி கள்ளி பழம் பிடிக்குனாக்கா உடனே கமெண்ட்ல சப்பாத்தி கள்ளி பழம்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. எத்தனை பேருக்கு பிடிக்குதுன்னு சொல்லிட்டு பாப்போம்.